லோக்கியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக கீயை தேடி அந்த ஜெயின்ஸும் நம்ம லூஃபி, ஜோரோ, நாமி இவங்க 3 பேரும் தேடி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி நாமி போகிறது அங்கே இருக்கிற புதையல் எடுக்கிறதுக்காக தான். ஆனால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் புதையலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் கூட போயிட்டுருக்கா. இவங்க ஒரு வழியாக அந்த கீ இருக்கிற ஏரியாஸ்குள்ளே வராங்க. ஆக்சுவலி இது வந்து பழைய கிங் இருந்த இடம். இந்த இடம் பார்க்கவே ரொம்ப ராயலாகவும் அந்த ரெட் கார்பெட் அதெல்லாம் எல்லாமே இருக்குது. இதை பார்த்தோன்னே இது வந்து கிங் இருந்த இடம், இந்த இடம் ரொம்பவே ராயலான இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஜெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை அந்த ஜெயின் வந்து நோட்டீஸ் பண்ணுது. என்னென்னா, ஒரு பெரிய சம்மன் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலி இதை வச்சு யார் சம்மன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஈமோ தான் சம்மன் பண்ணியிருப்பா. பட் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு மான்ஸ்டரோ ஏதோ ஒன்று இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் தான் வந்து இங்கே இருக்கிற ஜெயிண்ட்டை அடிச்சிருக்கும், இங்கே இப்போ பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. இங்கே லூஃபியும் யோசிச்சுட்டு இருக்காங்க, யாரா அது, எவன்டா வந்திருப்பான், எந்த மான்ஸ்டராக வந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த வாய்ஸை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த ஜெயிண்ட் ரொம்பவே பயந்து போயிடுது. கிட்டத்தட்ட அந்த ஜெயிண்ட் வந்து பார்க்குறதுக்கு தான் ஜெயிண்ட் சைஸில் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம ஊசாப் மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்துருது. கேட்டோன்னே சரி நம்ம இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்ட்டு அந்த ஜெயிண்ட் வந்து ஓட பார்க்கும்போது அங்கேருந்து ஒரு கோடாரி பறந்து வந்து அவன் பக்கத்துலேயே வந்து விழுது. இதில் மிரண்டு போன அந்த ஜெயிண்ட்டை அவன் கீழே விழுந்துடுறான். அவன் ஹோல்ட் பண்ணியிருந்த லூஃபி, ஜோரோ, நாமி இவங்க 3 பேர்த்தையுமே கீழே விட்டுறான். லூஃபியும் ஜோரோவும் பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் நாமியால் லேண்ட் பண்ண முடியல. அப்போ தான் லூஃபியும் ஜோரோவும் சேர்ந்து நாமியை கேர்ஃபுல்லாக வந்து லேண்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறாங்க செவுத்தில் அந்த கோடாரி வந்து சொறி இருக்குது. எந்த டைரெக்ஷன்லேருந்து அந்த கோடாரி வந்தது அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைரெக்ஷனில் ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலி இவர் யாருன்னா, நம்ம பைரட் கிங் இருக்கார்ல ரோஜரு, அவரோட லெஃப்ட் ஹேண்டு தான் இவர். இவர் வந்து மிஸ்டர் யா அப்படின்னு தான் இங்கே இந்த இடத்துல வந்து கால் பண்ணுவாங்க. ஏன்னா இவருக்கான ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. இவர் இப்போ வந்து எதுக்காக எல்வாவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஆக்சுவலி அதுக்கான ரீசனையும் இவரே சொல்கிறாரு. என்னென்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஹாக்கி நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபைட் வருது, இல்லை ஏதோ ஒரு ஆபத்துங்கிறத சென்ஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரை வந்து எல்லா ஜெயின்ஸும் மிஸ்டர் யா அப்படின்னு தான் கால் பண்ணுவாங்க ஷார்ட்டாக. இதுக்கான ஃப்ளாஷ்பேக்கும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து நிறைய பேர்த்த தோக்கடிச்சிருப்பார் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த ஸ்டோரிக்குள்ளே நான் போகலை. அது வந்து அவ்வளோக்கு தேவையில்லாத ஒரு ஸ்டோரி தான். ஸோ ரொம்ப வீடியோ லென்த்தாக வேணாம் அப்படின்ட்டு நான் அப்படியே ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த இடத்துல தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஸ்கூல் டீச்சர் ஜெயிண்ட் இருந்ததில்ல, அதோட ஹஸ்பண்டே வந்து இவர் தான். அந்த சுட்டி குழந்தைய ஒருத்தன் வந்து நம்ம லூஃபியை வம்பிழுத்துக்கிட்டு இருந்தான்ல, அவனும் வந்து இவனோட பையன்தான். ஸோ ஒரு ஜெயிண்ட்டும் ஒரு ஹியூமனும் சேர்ந்து பிறந்த அந்த குழந்தை தான் அப்போ வந்து லூஃபியை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அந்த டீச்சரோட பையன். இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நீங்கள் எல்லாருமே வினோதமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து லூஃபி வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த கீ வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பிரச்சனையை உண்டு பண்ணுறதுன்னா எனக்கு அது ரொம்ப தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நாமி சாக்கையரா, இங்கே இருக்கிறவங்க யாருமே நார்மலாக இருக்க மாட்டேங்கிங்களா அப்படிங்கிற மாதிரி. சப்போஸ் லோக்கி வெளியே வந்ததுக்கப்புறம் உன்னால் கண்டுபிடித்த முடியலனா என்ன பண்ணுவேன், அவனை எப்படி நீ சிறைப்பிடிப்ப அப்படிங்கும்போது, நான் அவனை சிறைப்பிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி லூஃபி சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவருக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது. என்னென்னா, ரோஜர் கூட இருக்கும்போது ரோஜர் இவங்க சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டார். அவர் என்ன முடிவு பண்ணுறதோ அதைத்தான் பண்ணுவேன், மற்றவங்களோட கன்சர்ன்ஸ்லாம் நான் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அதை வந்து இப்போ லூஃபி பண்ணுறதுனால இந்த வயசானவருக்கு வந்து அந்த ரோஜரோட ஃபீல் வந்து வருது. அதுக்கப்புறம் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. சரி வாங்க, உங்களை வந்து நான் ட்ரெஷர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே அந்த சாவியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மிஸ்டர் யா சொல்கிறாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஜெயிண்ட்டு இவங்க 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகுது. இவங்க வந்து எக்ஸைட் ஆகிடுறாங்க. அந்த சாவியை விட ட்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு தான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறாங்க. ட்ரெஷருன்ட்டே பாட்டு பாடிட்டு அந்த இடத்துக்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பல்ப். என்னென்னா, அந்த ட்ரெஷர் எல்லாமே எம்டியாக இருக்குது, வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே நாமி வந்து ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுறான். இதை நாமி வந்து அந்த வயசானவனை வந்து கத்த ஆரம்பித்தேன், இதுதான் நீ சொன்ன ட்ரெஷராங்கிறது, எந்த கோல்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா நாமி. சரி நாமி இப்போ சொன்னிட்டு போகிறா. அப்போ தான் அங்கே பார்த்தா ஒரு கீ ஒன்று இருக்குது. இதுதான் வந்து லோக்கியை அன்கேப் பண்ணுற கீ. கரெக்டாக அந்த வயசானவர் வந்து அந்த சாவிக்கிட்ட வந்து நின்றுட்டு, லூஃபி உன்னால் சப்போஸ் லோக்கியால் ப்ராப்ளம் வருது, லோக்கியை வந்து சிறைப்பிடிக்க முடியும்னா நீ வந்து என்னையை தோக்கடிச்சு இந்த கீயை எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த கீயை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு. அது வந்து ஆல் சைஸுக்கு இருக்குது. அதை எப்படி டிஃபீட் பண்ணி அந்த கீயை எடுப்பான்னு லூஃபி தெரியல. இவர் வந்து சாதாரண ஆளுங்க கிடையாது, ரோஜரோட லெஃப்ட் ஹேண்டு. ஸோ எந்த அளவுக்கு பவராக இருப்பாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எப்படி வந்து லூஃபி வந்து இவரை டிஃபீட் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து வாங்க போகிறான் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இதோட இந்த எபிசோடோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு.